அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் புதன் பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த புதன் பகவானுடைய பயிற்சி, அதாவது மிதுன ராசியில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய கிரகம். இந்த நிகழ்வானது 9/6/2024 நாள் நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஸோ புதன் பகவான் சர்வம் புதன் மயம் என்றே அழைக்கலாம். இந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்களிக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. புதன் புத்திக்காரகன், வித்யாக்காரகன், வித்தைக்காரகன் என்றே அழைக்கலாம். இந்த புதன் பகவான் அறிவு, ஆற்றல், கல்வி, திறன், செயல்பாடு அனைத்தையும் வழங்கக்கூடிய ஒரு கிரகம் என்றே கூறலாங்க. புதன் நவகிரகங்களின் இளவரசன், நரம்புகளின் நாயகன் என்று அழைக்கக்கூடியது. இந்த புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் இழந்து இருக்கார் அப்படின்னு சொன்னால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நபர்கள், அதே போல் அறிவு, ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கக்கூடியதுங்க. அதே போல் இந்த பேச்சாற்றல், திறன், சிந்தனை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதும், அதே போல் இந்த கணிதம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், அக்கௌண்ட்ஸ் மற்றும் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கிறார் அப்படிங்கிற நேரத்தில். ஸோ இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு புதன் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அனைவரையும் சரிசமமாக நடத்தக்கூடிய நபர்கள் என்றே சொல்லலாங்க. ஸோ எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் வந்துச்சுனாலுமே தன்னுடைய விஷயத்தில் எல்லாருக்குமே நியாய தர்மமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது. இந்த கோபங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா அது தனக்கு சரின்னு பட்டுதுன்னா எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது இவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள்னு சொல்லாங்க. ஸோ இவங்களுடைய காலகட்டங்களில் இவங்களை சந்தித்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுக்கெடுத்தாலுமே மற்றவங்க மத்தியில் தன்னை ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. கரெக்டான நேரத்தில் நமக்கு வர வேண்டிய பணமும் நம்ம கைக்கு சேர்றதில்ல. ஸோ வாங்கின இடத்துல பணமும் கட்ட முடியாத சில சூழல்கள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. எடுத்த முயற்சியில் தேவையில்லாத சில தடைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. நம்ம ஒரு காரியத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம், அதே அடுத்தவங்களுக்கு செயல்படுத்தணும்னு நினச்சா அது சக்ஸஸ் ஆகுதுங்க. ஆனால் நமக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சா அது ஃபெயிலியராக மாறிடுது. இந்த நிலை அப்படிங்கிறது மாறாதுங்களா? அடிக்கடி ஏதாவது ஒரு விதத்தில் அலைச்சல் அப்படிங்கிறது உடல் ரீதியாக வந்துகிட்டே இருக்குது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது. தொழிலை விரிவுபடுத்தலாம்னு நினச்சா அப்படின்னா அதுலேயுமே எந்த விதத்துலையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியலைங்க. குடும்பத்துலேயும் தேவையில்லாத சில கஷ்டங்கள். நம்ம ஒரு இடத்துல பணம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. பழைய கடன்கள் நம்மளை துரத்தக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. யாருக்கிட்ட எடுத்தாலுமே ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் நம்ம கேட்ட உடனே அவங்க நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இவ்வளோ நிலைகள் அப்படிங்கிறத சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் பகவானுடைய பயிற்சி தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது தேடி கொடுக்குங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அதே போல் உங்களுடைய தொழிலில் வாடிக்கையாளர்களோட கொஞ்சம் அதாவது கோபத்தை குறைச்சி அவங்க கூட நல்ல சில விஷயங்களை கலந்து ஆலோசிச்சியோ இல்லை அவங்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து சொல்லியோ உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. இதுவரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகுங்க. பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும் சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. உங்கள் தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களுக்கு உண்டான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அது மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுடைய தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் இருக்கக்கூடிய கடன்களை வசூல் செய்யும் சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதே போல் இந்த வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, வேலை செஞ்சிட்ருக்குறோம், அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல எனக்கு சரியான விதத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள், நான் செய்கிற வேலையில் எனக்கு உண்மையாகவே திருப்தியே இல்லைங்க, அந்த வேலைக்கு நான் கரெக்டான ஆளாங்கிறதே எனக்கு சில நேரத்தில் சந்தேகம் வந்துடுது, இந்த வேலையை நான் கரெக்டாக தான் செஞ்சு முடிக்கிறேன், ஆனால் அந்த கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டே இருக்காங்க,
இந்த நிலையெல்லாம் மாறவே மாறாதா, இல்லை இந்த இடத்த விட்டு நான் வேறு இடத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் சில நேரத்தில் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சூழல் அப்படிங்கிறது எனக்கு வந்து மன உளைச்சலை உருவாக்கி கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலை அப்படிங்கிறது உருவாக்கி கொடுக்குங்க. அதே போல் அதிக அலைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. உங்கள் மேலதிகாரிகள் கூட இருந்து வந்த மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது குறையும். உங்களை ஒரு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஏதாவது ஒரு விதத்தில் இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லி உங்களால் செய்ய முடியாத சில வேலைகள்லாம் கொடுத்து வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தார் இல்லைங்களா? அந்த நிகழ்வு எல்லாம் கண்டிப்பாக மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் இந்த அலைச்சல் மூலமாக சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக பண்ணும்போதுங்க அவங்களுக்கே சில நல்ல அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஓகே, எந்த வேலையும் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறாரு, ஸோ இவருக்கு அடுத்த விதமான சில பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் கொடுத்து இவர் வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அதே போல் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கல்யாணம் அப்படிங்கிறது நடக்காமையே இருக்குங்க. நிறைய பெண் பார்த்தாச்சு. ஸோ அந்த திருமணம் அப்படிங்கிறது ஏஜ் வந்து டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு, தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப வயசாயிருமோ இல்லை அந்த ஸ்டேஜில் வரும்போது எனக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த வயசு அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது கூடுங்க. அதே போல் இந்த துலாம் ராசி என்பது சுக்கிர பகவானை அதிபதியாக வச்சுருக்கனால இந்த காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூடிய விரைவில் நல்ல ஒரு சுப செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேருங்க. மருத்துவம் ரீதியாக சில செலவினங்கள் அப்படிங்கிறது கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ரீதியாக மன ரீதியாகவும் சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு இந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். இதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து ஃப்யூச்சர் அதாவது அட்வான்ஸாக கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மருத்துவ செலவுகள் கரெக்டான நேரத்தில் பிளான் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் இந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் அந்த பூர்வீக சொத்துக்களோ இல்லை வந்து சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான சில வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா எதுக்கெடுத்தாலும் தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. ஒரு புதுசாக வந்து ஒரு வெஹிக்கிள் ஒன்று வாங்கணும், ஒரு கார் ஒன்று வாங்கலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அதுவும் பண்ண முடியல. அதே போல் எங்ககிட்ட இருக்கிற சொத்தை ஒன்று விற்றுட்டு அது மூலமாக அந்த வர வருமானத்தை வச்சுட்டு அடுத்த லெவலில் அந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அதுவும் வந்து எனக்கு தடைப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்கி தருங்க. சொத்து பத்துக்கள் விற்பனைக்கு நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போது. அதே போல் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், பெண்கள் வந்து கோபத்தை குறைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாத கோவப்படுறதோ இல்லை தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ அப்படிங்கிறதோ இந்த காலகட்டங்களில் இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது தவிர்க்கணும். இதனால் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாகும். ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தர் கேட்டுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறது ஒய்ஃப் சொல்கிறது ஹஸ்பண்டை வந்து கேட்டுக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகிட்டுருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. விட்டு கொடுத்து வாழ்கிறதுனால கெட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு பழமொழியாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மை பெறுங்க. மனக்கவலைகள் மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. தேவையில்லாத சில பேருடைய கருத்துக்கள் உங்களுக்கு எதிர்வினையாக மாறுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா சில வந்து சாதாரணமான சில கருத்துக்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, அதை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. இந்த நிலையெல்லாம் மாறுறதுக்கும் அதே போல் நல்ல சிந்தனைகள் உருவாகுங்க மற்றும் அறிவு சார்ந்த சில விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய தருணமாக இருக்க போது இந்த புதன் பகவானுடைய பயிற்சி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோடு ஒப்பீடு செஞ்சு பார்த்துட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.